வணக்கம். இந்த இடத்துல மறுபடியும் நான் கலீல் கிப்ரானை கோட் பண்ணித்தான் ஆகணும். அவர் சொல்ற மாதிரி, காதலை பற்றி பேசும் முன்னால் என் நாவை புனித கணலால் சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். காதலுக்கே அப்படின்னாங்க, மனித குலத்தையே வாழ வைக்கக்கூடிய சோலையை பற்றி நான் பேச போறேன். சோலைகளின் முக்கியத்துவம் பற்றி பேச போறேன். சோலைகள் இல்லை என்றால் மனித ஜாதி மாண்டு விடும்னு ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்த சொல்ல போறேன். நான் ஸ்டெரிலைஸ் பண்ணிட்டு வந்துட்டு இதைத்தான் பேச போறேன். இந்த பகுதி 1ல் சோலைக்கு உள்ள நுழைய போறோம். உள்ள நுழைஞ்ச உடனே உள்ள என்னெல்லாம் இருக்குது, அதனுடைய முக்கியத்துவம் என்னங்கிறத பேச போறோம். இந்த சோலைங்கிற காட்டுக்கு என்ன சார் இவ்வளவு முக்கியத்துவம்னு சொன்னா, சுதந்திர இந்தியாங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சுதந்திர இந்தியாவில் நம்ம பண்ணினது சரியா தவறாங்கிற விவாதத்துக்கு வரலைங்க. என்னை பொறுத்தவரையிலும் தவறுதான். ஏன்னா தொழில்மய கனவுக்காக புல்வெளிகளையும் சோலைகளையும் அழிச்சு நம்ம பண்ணின காரியம் பிளான்டேஷன்ஸ். அதையெல்லாம் பார்க்குறப்ப சுதந்திர இந்தியாவில் நம்ம சோலைகளை இழந்துட்டோம், புல்வெளிகளை இழந்துட்டோம், நதிகளையும் இழந்துட்டோங்க. அதை பற்றி கொஞ்சம் இதில் டச் பண்ணி தான் பேச போகிறேன் சார். இப்போ பழைய சோலைகளையும் புல்வெளிகளையும் இங்கே பார்க்கறதுக்கு எங்காவது வாய்ப்பு இருக்குதுன்னா இருக்குதுங்க. இது சினிமா உலகமாச்சே. சினிமா தான் உலகத்தில் எல்லாத்தையும் தீர்மானிக்குது நம்ம நாட்டில். அந்த சினிமா உலகத்தில் பழைய தமிழ் படங்களை போய் பாருங்க. பர்டிகுலர்லி ஜெமினி கணேசனுடைய படங்கள், சிவாஜி கணேசனுடைய பாடல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் காணாமல் போன சில சோலைகளையும் புல்வெளிகளையும் அங்கே பார்க்க முடியும். காணாமல் போன பல சோலைகளையும் புல்வெளிகளையும் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட சோலையை பற்றி இங்கே பேச போறேன். முழுசும் கவனிங்க, அடுத்து பார்க்கலாங்க. ஈகோ அவேர்னஸ், எ பாத் டு ஈகோ லிட்ரஸி. ஈகோ லிட்ரஸின்னா எக்காலஜி பற்றி தெரியாத மக்கள், அவங்களுக்கு பேரு ஈகோ லிட்ரேட்ஸ் பேரு. ஈகோ இல்லிட்ரேட்ஸ் பேருங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஈகோ லிட்ரஸி கொடுக்கணும். அதை பத்தி ஒரு கல்வியை கொடுக்கணும், அதை பத்தி ஒரு அவேர்னஸ், விழிப்புணர்வு கொடுக்கணுங்கிறது தான் இந்த சேனலுடைய மிக முக்கியமான நோக்கமே. இந்த சேனலுடைய மிக முக்கியமான நோக்கமே ஈகோ அவேர்னஸ். இட்ஸ் அ பாத் டு ஈகோ லிட்ரஸி. எல்லாத்துக்கும் மரம் இல்லைன்னா என்ன நடக்கும், சுற்றுச்சூழலை காப்பாற்றலைன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிற அறிவை தெளிவு பண்றதுக்காகத்தானுங்க இந்த ப்ரோக்ராம். இப்போ ஷோலா ஃபாரஸ்ட் நான் டிஃபைன் பண்றதுக்கு முன்னாடி அது ஒரு ஈகோ சிஸ்டம்ங்க. ஈகோ சிஸ்டம்னா என்னங்க? ஈகோ சிஸ்டம் இஸ் அ ஹேபிட்டட் வேர் ஆல் தி லிவிங் ஆர்கானிசம்ஸ் லிவிங் டுகெதர் இன் ஹார்மோனியஸ் வே. என்ன ஹார்மோனியஸ் வே? அப்படிப்பட்டதைத்தான் நம்ம ஈகோ சிஸ்டம் சொல்றோம். அங்க எக்காலஜி பாதுகாப்பா இருக்குது. அப்போ இந்த பூமியில எத்தனை வகையான ஈகோ சிஸ்டம் இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, தேர் ஆர் 4 டைப்ஸ் ஆஃப் ஈகோ சிஸ்டம்ஸ் ஆன் எர்த். ஒன்னு டெரஸ்ட்ரியல் ஈகோ சிஸ்டம்ங்க. டெரஸ்ட்ரியல் ஈகோ சிஸ்டம், டெரானா எர்த்துங்க, டெரானா எர்த். ஸோ பூமியில அது டெரஸ்ட்ரியல் ஈகோ சிஸ்டம். சில பேர் பார்த்தீங்கன்னா, சில பொண்ணுகளாக நகை போட்டிருக்கும், தெரியாம கழுத்து பிடிச்சி இழுத்துட்டோம்னா அந்த நகையை கையில களிமண்ணா இருக்கு. டெரஸ்ட்ரியல் டெரகோட்டா செயின் அப்படின்னு அதுக்கு பேருங்க. ஸோ அந்த டெரஸ்ட்ரியல் ஈகோ சிஸ்டம் ஒண்ணுங்க. ரெண்டாவது ஃப்ரெஷ் வாட்டர் ஈகோ சிஸ்டம். அதை நான் சொல்ல வேண்டியதே இல்லைங்க. இன்னைக்கு பல ஃப்ரெஷ் வாட்டர் ஈகோ சிஸ்டம் காணாமல் போச்சு. நதிகள், குளங்கள், ஏரிகள், கிணறுகள், இவையெல்லாம் ஃப்ரெஷ் வாட்டர் ஈகோ சிஸ்டம். மெரைன் ஈகோ சிஸ்டம், மெரைன் ஈகோ சிஸ்டம்னா எல்லாத்துக்கும் தெரியும். கடலும் கடல் சார்ந்த விஷயம் எல்லாமே மெரைன் ஈகோ சிஸ்டம்ங்க. அடுத்தது எஸ்சுரைன் ஈகோ சிஸ்டம். எஸ்சுரைன்ங்கிறது நதி கடலோட கலக்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஈகோ சிஸ்டம்ங்க. நதிகள் கடலோடு கலக்கும் இடத்துல இருக்கக்கூடிய கழிமுகங்கள்னு சொல்லுவோம். அதைத்தான் எஸ்சுரைன் ஈகோ சிஸ்டம் சொல்றோம்ங்க. அப்படிப்பட்டதை எல்லாமே ஃபியூச்சர்ல கொஞ்சமா ஒவ்வொரு எபிசோட்லையும் இதை பத்தி நிறைய பேசுவேன். இப்போதைக்கு வெறும் ஈகோ சிஸ்டம் மட்டும் சொல்லியிருக்கேன். அடுத்தது ஷோலா. இதை பாருங்க,
அப்படியே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே மேல படுத்து புரண்டு போனா எப்படி இருக்கும்? இந்த சோலைக்காடுகள் பாருங்க, ஒவ்வொரு மரத்தினுடைய டாப்பையும் பாருங்க எப்படி இருக்கு பாருங்களேன். இங்க பாருங்க, ஒவ்வொரு மரத்தினுடைய டாப்பும் ஒவ்வொரு கலர் இருக்கு. அதுவும் இந்த இளவேனில் காலத்துல போனீங்கன்னா அப்படியே இப்படிதான் இருக்குங்க. என் தம்பி டாக்டர் அசோகன் கரூர்ல என்ன பண்ணா, அண்ணா இதை ஒரு போட்டோ எடுத்து கொடுங்கண்ணா, என்னுடைய ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷன் ஹாலில் மாட்டிடுறேன், வர்றவங்களுக்கெல்லாம் இந்த சோலை என்னன்னு தெரியட்டும் அப்படின்னு அவன் என் தம்பியுடைய ஹாஸ்பிட்டலில் மாட்டியிருக்கவங்க. இது இந்த படம் தான். இது இப்படிப்பட்ட ஒரு சோலைங்க. அப்ப சார் சோலையை பத்தி இவ்வளவு சொல்றீங்களே, சோலைன்னா என்னங்க சார்? படிச்சவங்க கேட்கலாம், படிக்காதவங்களும் கேட்கலாம். படிச்சவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் வரையறை ஒண்ணுதான். வரையறைன்னா இங்கிலீஷ்ல டெஃபினிஷன் சொல்லுவோம். ஹவ் வில் யூ டிஃபைன் அ ஷோலா? அதான் நம்ம கேள்வி. சோலையை எப்படி நீங்க வரையறுப்பீங்க? இங்கிலீஷ் சொல்றேன். எ ஷோலா ஃபாரஸ்ட் மே பி டிஃபைன்ட் as a temperate wet evergreen forest. Temperate wet evergreen forest, particularly above 4,000 feet in a mountain. In a mountain. சார் இது எங்கெல்லாம் சார் இருக்குதுன்னு கேட்டா, இட்ஸ் a very rarest among the rare. நீலகிரிஸ்ல ஐ மீன் கர்நாடகாவில் இருக்குதுங்க, தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாட்டில் எங்க சார் இருக்குன்னா நீலகிரிஸ், ஆனைமலைஸ், பழனி ஹில்ஸ், அதாவது கொடைக்கானல் மலைக்கு பேர் பழனி ஹில்ஸ்ன்னு பேருங்க, அகஸ்திய மலை, இரவிகுள நேஷனல் பார்க்குக்குள் இருக்கிற அந்த ஆனைமொழி பீக்கு சுத்தியும் இங்கெல்லாம் இந்த சோலைக்காடுகள் இருக்குதுங்க. இந்த சோலைக்காடுகளை இனி பார்க்க முடியுமான்னா, கொஞ்சம் பத்திரமா பாதுகாக்கலைன்னா அழிஞ்சது போக மிச்சம் இருக்கிறதையாவது நான் காப்பாற்றி வச்சாதான் நமக்கு அடுத்த தலைமுறை பார்க்க முடியும். இந்த மேற்கூரை பாருங்க, அந்த மேற்கூரை என்ன அழகா இருக்குது. இது அப்படியே நம்ம என்ன சொல்லுவாங்க, லிவிங் ஃபாசில் அப்படிமோ. ஃபாசில்னாலே தொன்மையை குறிக்கக்கூடியது. சம்திங் டெட் அண்ட் பரீடு எழுதுவாங்க, சொல்லுவாங்க. நம்ம இது உயிரோடு இருக்கக்கூடிய லிவிங் ஃபாசில், லிவிங் ஃபாசில். அப்படிப்பட்ட தொன்மையான ரெம்னன்ட் ரெலிக் வெஜிடேஷன் இதுக்கு பேரு. அப்படிப்பட்டதுதான் இப்ப நீங்க உங்க கண்ணில் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இது முன்னாடியே ஒரு பிக்சர்ல போன எபிசோட்ல போட்டிருப்பாங்க. ஷோலா கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டம் ரெண்டு சேர்த்து ஒன்னதான் சொல்லணும், தனித்தனியா சொல்லக்கூடாது. தனித்தனியா சொல்ற நிலைமைக்கு இப்ப வந்திருக்கிறோம். ஷோலா தனியாகவும் கிராஸ்லேண்ட் தனியாகவும் எபிசோட்ஸ் வரப்போகுதுங்க. இப்போ இந்த ஷோலா கிராஸ்லேண்ட், இந்த ஒரு ஒட்டுமொத்தமான ஷோலா கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டம் ஒரு காலத்துல எல்லா இடத்துலயும் இருந்தது. ஆனா இன்னைக்கு அதனுடைய மிச்சங்களோ இல்லை எச்சங்களோ கொஞ்சம் கொஞ்சம் அந்த பாக்கெட்ஸ்ல மட்டும் பார்க்க முடியுதுங்க. சின்ன சின்ன பாக்கெட்டா தான் இந்த ஷோலாவை பார்க்க முடியுது. அது கொஞ்சம் மனசு கஷ்டமான விஷயம்தான். இங்க பாருங்க, 1950க்கு முன்னாடி நீங்க ஊட்டி போனாலும் சரி, கொடைக்கானல் போனாலும் சரி, அதாவது நீலகிரிஸ்லயும் சரி, பழனி ஹில்ஸ்லயும் சரி, இப்படித்தானுங்க 4000 மணிக்கு மேல இருந்த அந்த ஜியாகிரபிக்கல் கண்டிஷன் இப்படித்தான் இருந்தது. மலை உச்சிகள் எல்லாம் புல்வெளிகள், மலை இடுக்குகள் எல்லாம் சோலைக்காடுகள். இப்படிப்பட்ட இந்த சோலைக்காடுகளை உங்களுக்கு சோலைன்னா என்ன, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான், அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்குது, அதனுடைய பிரயோஜனம் என்ன இந்த எக்காலஜியில எல்லாம் பேச போறவங்க. கவனிக்கிறீங்க. அடுத்தது இங்க பாருங்க. ஸோ அங்க போய் தங்கிதான் பார்க்க முடியும். ஒரு இடத்துல தங்காம காட்டுக்குள்ள, நம்ம காட்டுக்குள்ள போயிட்டு திருப்பி திருப்பி டவுனுக்கு வந்துட்டு போனா புத்தியை கெட்டு போயிடும். மனுஷங்களை பார்த்தா இன்னும் கெட்டு போயிடும். ஏன்னா மனுஷங்களுக்கு இதை காப்பாற்றுங்க எண்ணம் இருக்கிற மக்கள் ரொம்ப குறைவுங்க. ஸோ எந்த இடத்துல தங்கி இருக்கோம், இது 1986 ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்கிறவங்க. இந்த இடத்துக்கு பேரு பேரிஜம்னு பேருங்க. அந்த காலத்திலிருந்து என் மனசுக்குள்ள இருந்து நான் சொல்லிக்கிட்டு இருப்பேனுங்க, சப்தங்களாலும் வெளிச்சங்களாலும் காயப்படுத்தப்படாத புண்ணிய பூமியில் வன விழிப்புணர்வு முகாம்கள். இது டூர் இல்லைங்க, ரிசார்ட்டுக்காக இல்லைங்க. ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிட்டு போய் உள்ள உட்கார வச்சு அவங்க மனசுக்குள்ள உள்ள உட்கார்ந்து காடு காப்பாற்றப்படணும், காடு காப்பாற்றப்படணும், இல்லைன்னா பேரழிவு வருங்கிறத ஆணி அடிச்ச மாதிரி சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு முகாம்கள். அங்க பாருங்க, என்னுடைய தங்கங்கள், அருமை மாணவர்கள் அங்க உட்கார்ந்துருக்காங்க. அவர்கள் எல்லாம் வாழ்க்கையில எதை வேணாலும் மறந்துடுவாங்க. இந்த வன விழிப்புணர்வு முகாம்களை மட்டும் மறக்க முடியவே முடியாதுங்க. இது இங்கிலீஷ்ல பேரிஜம் நேச்சர் கேம்ப் சின்ஸ் 1986. பாருங்க,
இதுக்கு ஈடு இறையா என்ன இருக்குது? ஓரிரவு தனியாக நான் டென்ட் தூங்கிட்டு இருக்கிறேன். சுத்தியும் பைசன் சொல்லக்கூடிய காட்டு மாடு மேயுதுங்க. என்ன பயம்? நமக்கு அது எதிரி இல்லையே, அதுக்கு நம்ம எதிரி இல்லையே. அது பாட்டுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள். இந்த ஏரியில ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டினுடைய ஹெல்ப்ல ஒரு போட்டை கொடுத்துருவாங்க. உடன் போட் இருக்குங்க. அதுல அப்படியே நடந்து போனாங்க. அதுவும் பறவைகளுடைய கீச்சொலி இருக்கிற கேசட்டை போட்டுட்டு மிட் நைட்ல பௌர்ணமி நிலவுல வனத்துறையினுடைய உதவியை மட்டும் என்னால் மறக்கவே முடியாதுங்க. எங்களை எல்லாம் இயற்கையை நேசிக்கிற மனிதர்களாக மாற்றியதே இந்த கேம்ப்ஸ் தானுங்க. அங்கே அந்த ஏரிக்கரை ஓரத்துல நைட்ல இந்த மாதிரி கட்டைக்குள்ள நெருப்பு போட்டுட்டுங்க மாணவர்களை உட்கார வச்சுட்டு சோலைனா என்ன, புல்வெளினா என்ன, சோலைக்கும் புல்வெளிக்கும் இன்ட்ராக்ஷன் என்ன, என்னென்ன அனிமல்ஸ் இருக்கும், வைல்ட் லைஃப், டைகர் எப்படி இருக்கும், பேந்தர் எப்படி இருக்கும், எலிஃபண்ட் நம்ம காட்டுக்குள்ள நம்ம கேம்புக்கு வருவான். அதை பற்றியெல்லாம் நான் தானுங்க அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். 1986 87 அந்த வருஷங்கள் ஞாபகம் இல்லைங்க. ஆனால் இன்னைக்கெல்லாம் யாரை கேட்டாலும் நான் நிம்மதியா இல்லைங்கப்பாங்க. யாரை கேட்டாலும் ஐயோ பிரச்சனைங்க, ஐ எம் நாட் ஹாப்பி, ஐ எம் ஆல்வேஸ் அன்ஹாப்பிம்பாங்க. எனக்கு நடக்காததா மக்கள் எல்லாத்துக்கும் நடந்ததுங்க. 7 வருஷத்துக்கு முன்னாடி லெப்டினன்ட் கமாண்டர் அந்த என்னுடைய மகன் இழந்துட்டேன். அவன் கேம்ப்க்கு நிறைய வந்திருக்கான். 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய மனைவி இழந்துட்டேன். இருந்தாலும் என் மனசுக்குள்ள இயற்கையை நேசிக்கிற, இயற்கையில் இருக்கும் போது நான் சந்தோஷப்படக்கூடியது யாருனாலையும் திருட முடியாது. இட் இஸ் பீஸ்ஃபுல். அப்படிப்பட்ட ஒரு பீஸை, நிம்மதியை, சந்தோஷத்தை கொடுக்கறது மலைகளும் காடுகளும், பர்டிகுலர்லி ஷோலா ஃபாரஸ்ட்டுங்க. அங்க எல்லாமே அமைதி. திரும்புற பக்கமெல்லாம் அமைதியா இருக்கிறதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுத்துட்டு இருக்கும். அங்க பாருங்க, ஒரு பையன், ஒரு ஸ்டூடெண்ட் நிக்கிற அந்த இடத்துல, தெரியுதுங்களா? அவன் மனசுல என்ன ஒரு சந்தோஷம் இருந்திருக்கு. மறுபடியும் இந்த வாய்ப்பு வேணும்னு தயவு செஞ்சு என்கிட்ட கேட்காதீங்க. அந்த சோலைக்கு போறதுன்னா டக்குன்னு சோலைக்குள்ள இறங்க முடியாதுங்க. சோலை ஒட்டி இருக்குது என்ன சொல்லியிருக்கணுங்க, புல்வெளி. கொஞ்சம் புல்வெளியை கடந்துதான் போகணும். இந்த புல்வெளியை கடந்து போகும்போது நீங்க லெப்ட்ல பாத்தீங்கன்னா சரிவு கொஞ்சமா தெரியுதுங்க. இன்னும் கொஞ்ச தூரம் போனோம்னா நடக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமுக்கே நாங்க ஒரு அழகான பேர் வச்சிருக்கிறோம். ஒரு கால் லைஃப், ஒரு கால் டெத்து. லெப்ட் ஹேண்ட் சைடு டெத்துங்க. ஏன்னா வழுக்குனா சரிஞ்சுக்கிட்டே போவான், 6000 அடி பள்ளத்துல போய் விழுவான். அது இருந்து தப்பிக்கிறதுக்கு ரைட்டை பிடிச்சிக்க சொல்லுவேன். லெமன் கிராஸ் இருக்குங்க, அதை பிடிச்சிக்கிட்டா லெமன் கிராஸ் பிடிச்சிக்கிட்டு வரும். அப்ப எங்க போய் விழுவான். ஸோ ஒரு கால் லைஃப், ஒரு கால். ஆனா என்னுடைய மாணவர்கள், இந்த இயற்கை கல்வி கற்றுக்கொள்ள வந்த மாணவர்கள் அத்தனை பேரும் இதை அவ்வளவு தூரம் இதை ரசிச்சாங்க. அப்படிப்பட்ட ஒரு பாதையில தான் இவங்க போயிட்டு இருக்காங்க. அடுத்து பாருங்க, இந்த சோலை காப்பதற்காக, அதை தெரிந்து கொள்வதற்காக அப்படியே சந்தோஷத்துல நடந்து போகிற என்னுடைய மாணவர்களை பாருங்க. கீழே சோலை, மேல புல்வெளி, அப்படியே மேல போயிட்டு இருக்க. இங்க பாருங்க, ரைட்ல குறிஞ்சி செடி ஒரு தலை நீட்டிட்டு இருக்குது, பின்னாடி பேசுறத பத்தி. இப்படி நடந்து போய் சோலைக்குள்ள நுழையணுங்க. இவர்கள் போராடிகள் தான், இயற்கையை காக்கின்ற போராடிகள். சோலையின் ஓரத்தில் வனக்கல்வி கற்கும் வேகத்தில் பசங்க மட்டும்தான் போவாங்களா? பொண்ணுகளுடைய வேகம் பாருங்க. இந்த இடத்துல ஒன்று சொல்லணும், பசங்க எல்லாம் கோச்சிக்க கூடாதுங்க. ஒரு 10 லட்சம் பேர் இந்த கேம்ப்ல வந்திருக்காங்கன்னா 6, 6, 7 லட்சம் பேத்துக்கு மேல கேர்ள்ஸுங்க. ரசனை என்னவோ அவர்கள் மனசுல நிறைய இருந்திருக்குது. இல்லைன்னா ஒவ்வொரு இதுலயும் ஒரு கேம்ப் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்தா எங்களுக்கு 2 கேம்ப் கொடுங்கன்னு கேட்கக்கூடிய பள்ளிகள் நிறைய இருந்திருக்குதுங்க அந்த கேர்ள்ஸுக்கு. அப்படி சோலைக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி இந்த சீனுங்க. அந்த சோலைக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி இந்த பூக்கள் பூத்து கிடக்குது பாருங்க. அங்க இருக்கிற காட்டுக்குள்ள வாழ்ற மக்கள் இது மலை ரோஜாம்பாங்க, மலை பூவரசும்பாங்க. ஆனா சயின்டிபிக்கா இதுக்கு பேரு ரோடோடென்ட்ரான். என்ன பேருங்க? ரோடோடென்ட்ரான். நான் கிண்டலா இதுக்கு ஒரு கதை சொல்லி வச்சிருப்பேனுங்க. ஏன்னா கேர்ள்ஸ் கூட்டிட்டு போகும்போது பூக்களை பார்த்தா உடனே பறிச்சிருவாங்க. இந்த பூக்களுக்கு தெரியலீங்க, பூ வச்சாக்கா அவங்க அழகு குறைஞ்சி போயிருது. பூக்கள் தான் அழகா இருக்கு, அவங்க அழகு குறைஞ்சி. அதை சொல்லி 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 அதுக்கு ஒரு கிண்டல் பண்ணி விட்டேன்.
பூக்கள் இருக்கிற மரத்தை தொட்டிங்கன்னா 3 மாசத்துல கல்யாணம் ஆயிரும் ஒரு கதையை சொல்லிட்டு அதுக்காகவே கட்டி பிடிக்கிற பசங்களையும் பார்த்துருக்கேன், பிள்ளைங்களையும் பார்த்துருக்கேன். ரோடு டென்ட்ரானுங்க, இது சாதாரணம் இல்லைங்க. இதனுடைய கனெக்ஷனே ஹிமாலயன் கனெக்ஷனுங்க. அது எப்படி ஹிமாலயாஸ்ல இருந்து வெஸ்டர்ன் காட்ஸ்க்கு வந்ததுங்கிறத இன்னும் பெரிய ரிசர்ச் பண்ணி யாரும் கண்டுபிடிச்சு சொன்னதா எனக்கு தெரியலைங்க. நீ தவாங்கிற ரோடோடென்ட்ரான் நேஷனல் பார்க்ல போய் கேட்டாலும் அவங்களுக்கு எப்படி தெரியும்? தெரிய வாய்ப்பு இல்லைங்க. அந்த ரோடோடென்ட்ரான் இஸ் அ ஃபயர் ஆஃப் தி போலீஸ் ஆஃப் த ஷோலா ஃபாரஸ்ட்னு சொல்லுவோம். இது ஃபயர் வந்தா இந்த மரங்கள் இருந்ததுன்னா நெருப்பு அணைஞ்சு போயிருங்க. காட்டுத்தீயை அணைக்கிற சக்தி இதுக்கு உண்டு. அது சோலைக்குள்ள போற அந்த எட்ஜஸ்ல பாத்தீங்கன்னா இதுவும் இருக்கும். ரூபஸ் எலிப்டிகஸ்ங்கிற ராஸ்பெரிங்க மஞ்சள் கலர்லயும் இருக்கும். இன்னொரு கலர்ல பின்னாடி காமிக்கிறேன். இதை சாப்பிடலாங்க, இனிப்பா இருக்கும். ஆனா நம்மெல்லாம் கருங்குரங்குகளா? அது சோலைக்குள்ள இருக்கிற கருங்குரங்கின் உணவு இது. நம்ம போய் அதை திருடி சாப்பிடுறது தப்பு இல்லைங்களா? காட்டுக்குள்ள இருக்கிறதெல்லாம் மனுஷனுக்கு நினைக்கிற கேடுகட்டு புத்தி என்னைக்கு ஒழியுதோ அன்னைக்குதான் மனுஷன் ஜாதி நல்லா இருக்கும், மனிதர்கள் நல்லா இருப்பாங்க. காட்டுக்குள்ள இருக்கிறது அங்க இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு தான். அப்ப இதை நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி மாணவர் தொடமாட்டாங்க. இது பாருங்க, இன்னொரு ராஸ்பெரி ரூபஸ் எலிப்டிகஸ்ல இன்னொரு வெரைட்டிங்க. பாருங்க கலர் என்ன அட்ராக்டிவா இருக்கு பாருங்க. இதெல்லாமே சோலையினுடைய எட்ஜஸ்ல பார்க்க முடியுங்க. அப்புறங்க இங்க பாருங்க என்ன எழுதிருக்குங்க, கால்தீரியா ஃப்ராக்ரண்டிஸ்மா. நீங்க கொடைக்கானல் ஊட்டி போனீங்கன்னா சாக்லேட் வாங்க போவீங்க ஒரு கடைக்கு. ஒரு பாட்டில் அழகா வச்சிருப்பான். ஒரு அது என்ன கலர் இருக்குன்னா காவி ஒரு மாதிரி ப்ரௌனிஷா இருக்கும். இது என்னன்னு கேட்டா, சார் இதுக்கு பேரு விண்டர் கிரீன் ஆயிலுங்க. இது உங்க வீட்டுல பாட்டி இருக்காங்களா? இருக்காங்க. அவங்க கால்வழிக்கு ஆய்வுல வருமே. ஆமாங்க, இதை தேய்க்க சொல்லுங்க கால்வழி போயிருப்பாங்க அப்படின்னு கதை சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. இதுக்கு தடையே பண்ணியிருந்தாங்க கொஞ்ச நாள், மறுபடியும் அது எப்படியோ வந்துருச்சுங்க திருப்பியும். இதுக்கு பேரு கால்தீரியா ஃப்ராக்ரண்டிசமானு பேருங்க. கால்தீரியா ஃப்ராக்ரண்டிசமானு பேரு. அங்க லோக்கல் நேம் வந்து அங்க இருக்கிற காட்டுக்குள்ள வேலை செய்யற மக்கள்லாம் இதுக்கு அயோடெக்ஸ் செடின்னு பேர் வச்சிருப்பாங்க. சாப்பிடலாங்க, கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஆனா இது வந்து நம்ம நேட்டிவ் பிளான்ட். நான் பேசுறது எல்லாமே நேட்டிவ் பிளான்ட்டை பத்தி தானே. எங்கிருந்தோ வந்தது இல்லைங்க, நம்ம நாட்டு சேர்ந்தது மட்டும்தான். எப்படி ஹிந்துஸ்தான் அப்படின்னு சொல்றீங்களோ அந்த மாதிரி இது நம்ம நாட்டோட செடிங்க. அது அடுத்து பாருங்க, இதுவும் ஒன் ஆஃப் த பயனியர் ஸ்பீசிஸ். ரோடோடென்ட்ரான் எப்படி சோலை காடுகள் உருவாவதற்கு காரணமா இருந்ததோ அதே மாதிரி இந்த பிளான்ட்டுங்க ரோடோமிட்டஸ் டொமன்டோசான்னு பேரு. அந்த பூவை பார்த்தோன்னே அதுக்கு கீழே ஒரு காய் இருக்கு பாரு, இந்த இடத்துல இருக்கு பாருங்க, தெரியுதுங்களா? இதுவும் இந்த இலையும் பார்த்தோன்னே உங்களுக்கு இந்நேரம் நீங்க கண்டுபிடிச்சிருக்கலாம். இதுக்கு பேரு காட்டுக்கொய்யா. என்ன பேருங்க? காட்டுக்கொய்யா. பழம் சின்னதா தான் இருக்கு. இதையும் நம்ம சாப்பிடக்கூடாதுங்க. அங்க இருக்கிற நீல்கிரி லங்கூர்ஸ்ங்கிற கருங்குரங்குக்காக உருவானது. அதே தானுங்க. பாருங்க அதனுடைய போலன்ஸ் எல்லாம் மேல இங்க இருக்கு பாருங்க. அந்த பழம் பார்க்கணும். ரோடோடென்ட்ரான் இங்கேயும் பேக்ரவுண்ட்ல பாருங்க, பியூட்டிஃபுல் வேலி. இந்த வேலிக்கு நான் என்ன அமெரிக்காவில் இருக்க அரிசோனா அந்த பள்ளத்தாக்கு மாதிரி இது இருக்குங்க. அவ்வளவு நாங்கள் இந்த எட்ஜிலேயே நடந்து வருவோம். ட்ரெக் வரும்போது இந்த இடத்துக்கு வரும்போது இந்த எட்ஜில் தொப்பி தூக்க வரையில இப்படியே நடந்து வந்து இங்க வருவாங்க. அதெல்லாம் வாழ்க்கையினுடைய சுகபோக நிமிஷங்கள், சொர்க்க நிமிஷங்கள். மீண்டும் கிடைக்குமாங்கிற சந்தேகத்திலேயே வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கிறவங்க. ரோடோடென்ட்ரான் மறுபடியும் அங்க பாருங்க. சோலைக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி சோலைக்குள்ள எப்படி இருக்கு, எப்படி நடந்துக்கணும்? மரம் செடி கொடி யாரும் கை வைக்க கூடாது. பிடிச்சிக்கங்க, விழுந்தா பிடிச்சிக்கங்க, ஆனா கிளை ஒடியக்கூடாது, செடி ஒடியக்கூடாது. உன் கை ஒடிஞ்சா கவலை இல்லை, ஏன்னா உனக்கு டாக்டர் வந்து காப்பாத்திடலாம். ஆனா காட்டுக்குள்ள இருக்கிற மரத்தை யார் காப்பாத்துவா? அதை யார் ஒன்னா சேர்த்துவாங்க? அதனால செடி கொடி இலை எதையும் தொடக்கூடாது. பாருங்க, போட்டோ எடுங்க, கண்ணிலேயே போட்டோ எடுங்க, கவிதையா எழுதுங்க, மாத்துங்க. சத்தம் ஓடக்கூடாது, சப்தங்களால் காயப்படுத்தப்படாத மிக மகோன்னதமான புண்ணிய பூமிய சோலை. அதுக்குள்ள போகும்போது சத்தம் ஓடக்கூடாது. அமைதியா உங்க மனசும் அதுவும் பேசட்டும். உங்க மனதை அதனிடம் கொடுத்து விடுங்கள். சோலை உங்களுக்கு 1000 விஷயங்களை உங்க மனசுக்கு சொல்லும். அப்படிப்பட்ட விஷயத்தை தான் இவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கணுங்க. இந்த மாணவருடைய கூர்ந்த கவனிப்பும் அவர்களை வன போராளிகளா, கிரீன் வாரியர்ஸா, ஈகோ டெரரிஸ்டா மாத்திருங்க. பாருங்க, என்ட்ரன்ஸ் இந்த சோலைக்குள்ள போறோம்.
பின்னாடி வர ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க, சோலையினுடைய என்ட்ரன்ஸ் உள்ள நுழைஞ்சிட்டோம். ஒவ்வொரு மரத்தையும் பாருங்களேன், மரம் தனியாக இல்லை, நம்ம மாதிரி இல்லைங்க. அது ஒரு கூட்டு குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்குது. கூட்டு குடும்பம் இன்னும் உயிரோடு இருப்பது காட்டுக்குள் தான் மனிதான் வைரமுத்து சொல்லுவார். கூட்டு குடும்பம் இன்னும் உயிரோடு இருப்பது காட்டுக்குள் தான் மனிதான். அப்படித்தான் இருக்குதுங்க. என்ன பாருங்க, அடுத்து பாருங்க, நுழையிறவங்க அங்க பாருங்க, அப்படியே பிரமிப்புல பசங்களும் பிள்ளைங்களும், இது என்ன மரமெல்லாம் தாவணி கட்டி இருக்கு, பச்சை கலர் தாவணி. புரியல அவங்களுக்கு. உட்கார வச்சு பேசினா தானே புரியும், பேசுவோம். இப்பொழுது சோலைக்குள் நுழைகிறோம். நுழைஞ்ச உடனேயே டக்குன்னு நமக்கு என்ன தோணுன்னா, கிளாரிங்கா ஒரு டிஃபரன்ஸ். சோலைக்குள்ள ரீங்காரமிட்டு இருந்த சில்வண்டுகள், சிக்கடாஸ் அப்படியே டக்குன்னு தங்களுடைய சவுண்ட் ஆஃப் பண்ணிடும். சில்வண்டுகளின் சிருங்கார ஓசை நிசப்தமாகும். மரம் விட்டு மரம் தாவும் கருங்குரல்களின் ஆர்ப்பாட்டம் ஆரம்பிக்கும். அட்டைகள் நம்மை வரவேற்கும். தரையில அட்டைகள் நிறைய இருக்கும், நம்மளை வரவேற்கும். அந்த அட்டைகளுக்கு நான் வச்சிருக்கிற பேர் கிளியோபட்ரா. அது பின்னாடி ஒரு செஷன்ல ஃபுல்லா போய் பேசணுங்க. அதுக்கு அந்த நுழையற அப்பவே நமக்கு என்ன தோணுதுன்னாங்க, டக்குன்னு இங்க ஒரு கொடி இருக்கு பாருங்க, இங்க இலை இருக்கு பாருங்க, இது அந்த இலையை கிள்ளி பசங்க கிட்ட கொடுத்து ஸ்மெல் படிப்பாருன்னு சொல்லு. அங்கிள், லெமன் ஸ்மெல் அடிக்குதுமா. லெமன் ஸ்மெல், வெரி குட். இது காட்டு எலுமிச்சை அல்லது காட்டு ஆரஞ்சு. இதுக்கு பேரு டொடேலியா ஏஷியாட்டிக்கான்னு ஒரு பேருங்க, சயின்டிபிக் நேம். டொடேலியா ஏஷியாட்டிக்கா அல்லது தமிழ்ல காட்டு எலுமிச்சை அல்லது காட்டு ஆரஞ்சு. சார் இதுக்கு ஒரு காமன் நேம் இருக்குமே அப்படின்னு ஒரு பையன் கேட்குறான். அந்த பையன் கிட்ட நான் கேட்குறேன், தம்பி வெரி குட், நல்ல கேள்வி கேட்டிருக்கேன். ஞாயிற்றுக்கிழமைக்கு உங்க வீட்டில் என்ன சமையல் இருக்கும்? அங்கிள் கறி எடுப்பாங்க. கறியா? என்ன கறி எடுப்பாங்க? ஆட்டுக்கறி. என்ன ஆட்டுக்கறின்னு சொல்லுங்க. வெள்ளாட்டுக்கறி அங்கிள்மா. வெள்ளாட்டுக்கறியா? அந்த ஆடு வெள்ளையாவா இருக்கும்? இல்லை அங்கிள், கருப்பா இருக்கும். ஆமா, கருப்பா இருக்கிற ஆட்டை ஏன் வெள்ளாடுன்னு சொல்ற? சொல்லி பழகிட்டாங்க மக்கள். அதே மாதிரி இந்த செடி இருக்கு பாருங்க, இந்த டொடேலியா ஏஷியாட்டிக்காங்கிறது முள்ளு முள்ளா இருக்கு பாருங்க. கையை அமுத்தினாலே என்ன ஆகும்? கையில குத்திரும் பாருங்க, ஷார்ப்பா இருக்கு பாருங்க. அதனால மக்கள் இதுக்கு வச்ச பேர் என்னன்னா, குரங்கு ஏற முடியாது ஆனா மங்கி ரோப்புன்னு பேர் வச்சுட்டாங்க. குரங்கு ஏற முடியாத ஒரு கொடிக்கு, கிளைம்பருக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? மங்கி ரோப். ஸோ இது வைல்டு லெமன், வைல்டு ஆரஞ்சு, எப்படி வேணாலும் சொல்லாங்க. அடுத்தது வந்துங்க, நீங்க பார்க்க போறீங்க பாருங்க, அதனுடைய க்ளோஸ் அப்புங்க. நீங்க பாருங்க, ஒவ்வொரு ட்ரையாங்கிளும் கீழே அப்டியூஸ்டா இருக்கு பாருங்க, மேல வர வர ஷார்ப்பா வந்துகிட்டே இருக்கு. இது பாருங்க, இங்கிருந்து இப்படி கொடி மாதிரி மேலே ஏறி போதுங்களா? இதுதானுங்க மங்கி ரோப். மங்கி ரோப் இங்க பாருங்க, என்ன அதிசயம்ங்கிறது. மரங்கள் எல்லாம் இப்படி தாவணி கிட்ட இருக்கு. இந்த சோலை என்கிற அடர் வனம் நம்மளை வரவேற்பதே தாவணி, பச்சை தாவணி கட்டி அந்த மரங்கள் தான். பச்சை தாவணி கட்டி அந்த மரங்கள் தான், பாசி பொறுத்த மரங்கள் தான், பாசி படர்ந்த பாறைகள் தான். நீங்க எல்லாம் குறுந்தொகையில பரணர் ஒரு பாட்டு எழுதியிருப்பார், பாசி அற்றே பசலைன்னு. பாசி அற்றே பசலை, பசலை நோய்க்கு பாசியை கொண்டாந்து சேர்த்திருப்பார். அந்த மாதிரி இந்த மரங்கள் எல்லாம் அப்படியே பாசி படர்ந்து மனுஷன் அப்படி உட்கார வச்சு நடக்க முடியாது, நகர விடாம நம்மளை அப்படியே சிறை மாதிரி கட்டி போட்டு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு காட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டோம், மதிகட்டார் சோலைக்குள்ள. நீங்க பாருங்க, பாறையெல்லாம் பாசி படர்ந்துருக்கு. இந்த பாசிய கையில லென்ஸ் வச்சுக்கிட்டு பூத கண்ணாடி வச்சு பாத்தீங்கன்னா அதனுடைய ஸ்டெம் இருக்குங்க. அந்த ஸ்டெம் கட் பண்ணி பைனாக்குலர்ல பார்த்தா உள்ள சற்றுக்குழாய் இருக்காது. சற்றுக்குழாய் சைலமா அது இருக்காதுங்க. அது ஆனா மழை பேஞ்சதுன்னு வச்சுக்கோங்க,
அது அப்படியே தண்ணி உறிஞ்சிக்கும், மழை தண்ணீர் உறிஞ்சிக்கும். மழை அமுதத்தை தனக்குள் வாங்கி கொள்ளும். அதை இப்படி கையை வச்சு அமுத்துனா தண்ணி அப்படி கம்பி மாதிரி ஒல்லியா தண்ணி பீச்சு அடிக்கும். உடனே நம்ம நாக்க நான் ஓலையில மடிப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி மடிச்சிட்டு நாக்குல அது குடிச்சிட்டா அந்த சொர்க்க நிமிஷங்கள் சுக நிமிஷங்களாகும். அப்படிப்பட்ட ஒரு சோலைக்குள்ள நுழைஞ்சிட்டோம். அப்ப இந்த பாசி எங்கிருந்து சார் வந்தது உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் கால ஓட்டத்துல பின்னோக்கி போவோம். பின்னோக்கி போனீங்கன்னா செடிகள் இல்லை, கொடிகள் இல்லை, வைல்ட் லைஃப் எதுவுமே இல்லைங்க. கடல் பூமி, கடல் பூமி. ஆனால் கடலுக்குள் சில தாவரங்கள் இருந்தது. அதுல இருந்ததுல பாசியும் ஒண்ணு. அந்த பாசி மெல்ல 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 தரைக்கு வந்து தரையை தழுவிய போது ஃபேர்ன்ஸ் மாதிரி இதுவும் முதலில் வந்த தாவரங்கள். முதலில் வந்த தாவரம் இது. பூக்காத தாவரம், ஆனா பச்சையம் உண்டு. அப்ப தண்ணிக்கு என்ன பண்ணும்? வேறு இலைகள் மூலமாவே தண்ணியை கிரகிச்சுக்கும். இலைகள் மூலமாவே தண்ணியையும் நீரையும் உயிர் சத்தையும் உள்ளிழுத்திட்டு சேமிக்க ஆரம்பிச்சு பசுமையை கொடுக்கும், பச்சையத்தை உருவாக்கி. அப்படிப்பட்ட இங்க பாருங்க, என்ன ஒரு அழகான ஒரு சீன் பாருங்க. மரங்கள் எல்லாம் சாதாரண தாவணி இருக்கு, பல வகையான தாவணி கிட்ட இருக்கு. இந்த மதிகட்டார் சோலைக்குள்ள போறப்ப மனதின் ஒவ்வொரு அடியாளத்திலும் இது அப்படியே பதிஞ்சு போயிருக்கு, அப்படியே பதிஞ்சு போயிருக்கு. பாசி எப்படி சார் ஸ்ப்ரெட் ஆகுது, ரீஜெனரேட் ஆகுதுன்னா, பாசிக்கு கேப்சூல் மாதிரி இருக்கும், அதுக்குள்ள அதனுடைய வித்துக்கள் இருக்கும், சீட்ஸ் இருக்கும். அதுகள் விழுந்து இதாகும், அது அப்படியே இனப்பெருக்கத்துக்கு வழி செய்யும் அந்த வித்துக்கள், கேப்சூல் மாதிரி. சார் உலகத்துல எத்தனை ஆயிரம் வெரைட்டிஸ் சார் இப்படி மாசு இருக்கு. இப்ப நான் இதை பார்த்துருக்கேன், ஒட்டி இருக்கு, சின்ன சின்ன பார்த்துருக்கோம், தொங்கிக்கிட்டு இருக்க ஸ்பானிஷ் மாஸ் பார்க்க போறோம். இந்த மாதிரி எத்தனை வெரைட்டிஸா இருக்குன்னா, உலகத்துல பாசி இனங்கள் 12,000க்கு மேல இருக்குங்க. 12,000 பாசி இருக்கக்கூடியது இந்த பாசி மாஸ் எமோடபிளஸ். இதுக்கு வேற ஏதாவது முக்கியமான காரணம் இருக்கா சார்? எஸ், சொல்றேங்க. ஒரு காலத்துல நீ சின்ன எக்ஸாம்பிளே சொல்றேன். நீங்க அம்பாசிடர் மட்டும், ஃபியட் மட்டும், இல்ல பைக்கில் எஸ்டியும் புல்லட்டும் அண்ட் மட்டுமே இருந்த ராஜ் ரோட் இருந்த காலத்துல பெட்ரோல்ல எல்லாம் லெட்டு கலந்துருவாங்க. ஏன்னா என்ஜின் அடி வாங்கும், இடிக்குதுவாங்க, என்ஜின் இடிக்குதுவாங்க. அப்ப பெட்ரோல் லெட்டு கலந்துட்டா அந்த இடிக்கிறது குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி லெட்டு கலந்து மாருதி கார் இன்ட்ரடியூஸ் ஆகிற வரலும் பெட்ரோல் லெட் கலந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் லெட் மிக்சிங் நின்று போச்சு. அப்ப அந்த லெட்டு வந்து இந்த பக்கத்துல மேல இருக்கிற ரோட்ல போகும்போது, காரும் சரி, எல்லா காரும் பைக் எல்லாம் போறப்ப அவ்வளவு கார் போகாது, ஏதோ 10 நாளைக்கு ஒரு நாள் ஒரு காரோ ஜீப்போ போகும், அவ்வளவுதான். அப்ப அந்த டீசல்லையோ லெட்டு கலந்து இருக்கிறது என்ன ஆகும்? லெட் ஆக்சைடை வெளியே வந்து ஒரு பொல்யூஷன் ஆயிடும். ஒரு என்ன பொல்யூஷனுங்க? கன உலோக பொருள்களால் மாசுபட்டு இருக்கும் அந்த அங்க இருக்கிற அட்மாஸ்பியர், காற்றெல்லாம். அந்த காற்றில் இருக்கிற அந்த பொல்யூஷனை உறிஞ்சி இது தன்னுடைய தண்ணீருக்குள்ள வச்சிருக்கும். ஒரு பயாலஜிக்கல் இண்டிகேட்டர் டு இண்டிகேட் த பொல்யூஷன், டு இண்டிகேட் தி பொல்யூஷனுங்க. அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த பணியை இந்த மாஸ் பண்ணிட்டு இருக்குதுங்க. இங்க பாருங்க, தொங்கிக்கிட்டு இருக்கு பாருங்க. இதுக்கு பேரு ஸ்பானிஷ் மாஸ்ன்னு பேருது. இதுக்குள்ள போறப்ப இந்த ஸ்பானிஷ் மாஸ் என்ன ஒரு அருமையா இருக்கு பாருங்க. உள்ள ஒளிஞ்சிட கூட தெரியாது. இதுக்குள்ளேலாம் நாங்கள் உட்கார்ந்து எத்தனை ஆயிரம் நிழல் படங்கள் எடுத்திருக்கிறோம். மனதை அங்க கொடுத்துட்டு எங்கள் உடல்களை மட்டும் திரும்பி கொண்டு வந்தோம். அப்படிப்பட்ட இந்த மதிகட்டான் சோலைக்குள்ள மீண்டும் என்றாவது ஒரு நாள் வனத்துறை கொஞ்சம் யோசனை பண்ணி கர்நாடக மாதிரி இக்கோ டூரிசம் பண்ற மாதிரி எந்த பாதிப்பும் இல்லாம போறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிச்சா நமது மக்களுக்கு அதை பார்க்கத்தோனும், ஐயோ இப்படிப்பட்ட அருமையான சோலையை எப்பாடுபட்டாவது காப்பாற்றணுமேங்கிற எண்ணம் வருங்க. எதையுமே காமிக்காம இதை காப்பாற்றணும்னா எப்படி காப்பாற்ற முடியுங்க? யாருக்கு தெரியும் அதை பத்தி? ஸோ டு நோ, டு அண்டர்ஸ்டாண்ட், டு லவ், டு ப்ரொடெக்ட் ஷோலா, அதுதானுங்க நாங்க பண்ணிட்டு இருந்த எங்களுடைய வன முகாம்கள்ல. நீங்க பாருங்க, அந்த சோலைக்குள்ள உட்கார்ந்து அந்த சோலையை பத்தியும் பேசிட்டு இருக்கணுங்க. எல்லாத்தையும் சென்சிட்டைஸ் பண்ணிட்டு இருக்கணுங்க. சில ஆபீசர்ஸ் எல்லாம் இந்த கேம்புக்கு வச்சிருக்கிற பேரு ஈகோ சென்சிட்டிவிட்டி கேம்ப்பாங்க. ஈகோ சென்சிட்டிவிட்டி கேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்படிப்பட்ட இடத்துல எல்லார் மனசுக்குள்ளேயும் கந்தக சொற்களால் கவிதை போல சொல்லி அவங்கள மாற்றிட்டு இருப்பானுங்க. அவன் காட்டை நேசிக்கிற தன்மையை உருவாக்கிடுவேன். இப்படிப்பட்டது எல்லா மாணவர்களுக்கும் வேணும்னு தான் பிளானிங் கமிஷன்ல போட்டாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி மீட்டிங் போட்டு அதை பேச வச்சு ஒரு சப்ஜெக்ட் சிலபஸே உருவாக்கிட்டோம். ஆட்சி மாறிச்சுங்க. அது எங்க போச்சுன்னு யாருக்குமே தெரியாதுங்க. இதை பத்தி யாரும் கண்டுக்கிறாங்க? நம்ம காடு காப்பாற்றப்பட்டா என்ன, படாட்டி என்ன? நமக்கு வேண்டியது சாயந்தரம் ஆனா நான் சொல்ல விரும்பலை. காட்டை பத்தி, சோலையை பத்தி, நதியை பத்தி, கிளைமேட் சேஞ்சை பத்தி கொஞ்சமாவது இளைஞர்களுக்கு உண்மையா புரிய வைக்கிற கல்வி கிடைக்குமா? அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு மீண்டும் அதிகட்டார் சோலைக்குள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.